மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்சல் பவர் மீடியா. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிக்சல் ட்ராப்பில் ஒயரிங் கனெக்ஷன் எப்படி பண்ணுறது, அதாவது ப்ளஸ்ஸு மைனஸ் டேட்டா ஒயருக்கு இந்த மாதிரியான கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வர இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கானை ஆல் அப்படின்னு வச்சுங்க. நான் இப்போ அப்டேட்டாக வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பிக்சல் செட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல் ஜாக் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 3 கலர் ஒயர் இருக்கும். ரெட்டு ப்ளஸ்ஸு, ஒயிட்டு மைனஸு, க்ரீன் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை லைனு, க்ரீன் கலர் பார்த்தீங்க அப்படின்னா டிசைன் ஓடக்கூடிய அந்த லைனு. ஓகேங்களா, இதுதான் பிக்சலோட பார்த்தீங்க அப்படின்னா அடிப்படையான ஒரு விஷயம். ஓகே, ஃபஸ்ட்டு அதில் உள்ள இன்சுலேஷன், அதாவது அதில் உள்ள ஸ்லீவை ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்திலும் ஃபுல்லாக சீவிட்டு ஒயர் கனெக்ஷன் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் உள்ள ஸ்லீவை மட்டும் நம்ம இப்போ நீக்கிடலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்தமாரி சீவிட்ட பிறகு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒயர் கனெக்ஷன்லாம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதில் உள்ள ஸ்லீவை ஃபஸ்ட்டு நீக்கிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸு டேட்டா அது எல்லாத்தையும் சீவியாச்சு. அடுத்து பார்த்தீங்க எப்படி ஒயர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாரி, அதாவது கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒயர் கனெக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்கிறப்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு மைனஸ் பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் பிளாக் எடுத்துருக்கேன். ரெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ்ஸு, பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸு. இப்போ ஃபஸ்ட்டு நான் மைனஸை கொடுத்துக்கிட்டு டேப் அடித்து அதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா இந்தமாரி நல்லா டைட்டாக முறுக்கிக்கோங்க. இந்த டைட்டாக மாரி முறுக்குனா அப்படின்னா லூஸ் கான்டாக்ட் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஃபால்ட் எதுவும் வராது. ஓகேங்களா, ஓகே. அடுத்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலேஷன் டேப் போடணும். இன்சுலேஷன் டேப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்சுலேட்டருக்காகவும், அதுக்கப்புறம் ஷார்ட் சர்க்யூட் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும், நம்ம பாதுகாப்பாக இருக்கிறதுக்காகவும் நம்ம இன்சுலேஷன் டேப் ஆனது யூஸ் பண்ணுறோம். அதே போல் பல்பு கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு பல்பு ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணுறோம். இன்சுலேஷன் டேப்புக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, பார்த்தீங்க அப்போ நம்ம இன்சுலேஷன் டேப்பை பிரித்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மைனஸை நம்ம அடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா பிடிப்புக்காண்டி நம்ம டேகை யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஓகே. இந்தமாரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிச்சிங்க, அதாவது அந்த டேப்பை வந்து பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடிங்க. அப்போ கொஞ்சம் நல்லா டைட்டாக இறுக்கமாக அடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓவராலாக வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஓகே. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் டேப்பை பிச்சுட்டு நான் அடிக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டைட்டாக வச்சுங்க. டைட்டாக வச்சுட்டு நல்லா டேப்பை டைட்டாக சுற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அடிச்சிங்க, டேப் அடிச்சிங்க. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் இப்போ ஒரு ஃபியூச்சரில் வீடியோ போடக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா, வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, சரி. பார்த்தீங்க அப்போ நம்ம அந்த டேப் அடிக்கிற வேலையை முடிச்சாச்சு. அடுத்த வரைக்கும் என்ன பண்ணிங்க அப்படின்னா அது பிடிப்புக்காண்டி நம்ம டேக் யூஸ் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா 2.5 mm டேக் இது. ஓகேங்களா, ஓகே. இது பண்ணுறீங்க அப்படின்னா அது மேலே நல்ல சென்டராக பார்த்து நீங்கள் ஒரு டேப் அடிச்சிங்க அப்படின்னா சென்டராக, ஏன்னா அந்த சென்டரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயரிங் கனெக்ஷன் இருக்கும். அந்த கனெக்ஷன் பண்ண ஒயரை அதோடைய காப்பரானது அங்கே தான் இருக்கும். அதெல்லாம் பண்ணுறீங்க பிடிப்புக்காண்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டேகை போட்டுக்கிறோம். இதே போல் ப்ளஸ்ஸுக்கும் டேட்டாவுக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. இதே போல் தான் நீங்கள் போட்டுக்கணும். ஒயர் கனெக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேக் போட்டு டேப் அடிச்சிங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளஸ் ஒயருக்கு முடிச்சாச்சு. ப்ளஸ்ஸு மைனஸ் முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஒயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஒயர் நான் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா 1² mm ஒயர் தான். ஒரு க்ரீன் கலர் ஒயர் ஒரு சும்மா ஒரு அரை அடிக்கு எடுத்து வச்சுருக்கலாம். இல்லை ஒரு அடி நீங்கள் கூட எடுத்து வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் உள்ள ஸ்லீவ், அதாவது இன்சுலேஷன் நீக்கிட்டு டேட்டா லைனில் லூஸ் கனெக்ஷன் வராத அளவுக்கு நீங்கள் ஃபுல் டைட் வச்சுக்கிங்க. டேப்பு சுற்றுற பிறகு அது மேலே ஒரு பிடிப்புக்காண்டி நம்ம டேகம் போட்டாச்சு. ஓகே, அதில் உள்ள பிசுரெல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ரிமூவ் பண்ணிடுங்க. பார்க்க டீசெண்டாக இருக்காது, அது ஃபினிஷிங்காக இருக்காது அப்படின்னா அதில் உள்ள இதெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அதை கட்ரு ஸ்டிப்பர் வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா பிசுரெல்லாம் நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபினிஷிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நீட்னஸாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம இதேமாரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இன்னும் இன்னொரு பிடிப்புக்காண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பல்ப்பு அந்த ஒயர் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு டேக் போடணும். அந்த மேலே டாப்பில் இருக்குது பார்த்திங்களா, அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேக் போட்டுங்க. 3 ஒயரையும் சேர்த்தாப்புல வச்சு அதில் ஒரு டேகை போட்டுங்க. இந்தமாரி நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. நல்லா சைஸாக வச்சுட்டு சுகராக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிங்கன்னா ஒரு டேகை போட்டு இறுக்கி விட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பல்போட எட்ஜி, அந்த கடைசியில் ஸ்டார்டிங் பல்பில் ஒரு ஒயர் எட்ஜில் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜிலையும் ஒன்று போட்டுங்க. ஏன்னா அந்த 3 ஒயரும் பிரியாமல் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா அந்த எட்ஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒயர் கனெக்ஷனை போட்டுறது நல்லது. பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் எட்ஜிலையும் நம்ம ஒரு ஒயரை போட்டுக்கலாம். ஓகே, இந்தமாரி போட்டுட்டு இறுக்கி விட்டு பார்த்திங்கன்னா இதையும் இறுக்கியாச்சு. இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரடை வச்சு அந்த பிசரை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்காக இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பெறணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த பெல் ஐக்கனும் ஆல் அப்படின்னு வச்சு நான் இப்போ ஒரு அப்டேட்டாக வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நண்பர்களே.